வணக்கம் மக்களே. நான் உங்களுக்கு ஒரு 4ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். 4ஆம் தேதி என்னோட 2வது மனைக்கு ஒரு மனையை கொடுத்துட்டேன். அது அவங்க அப்பா அம்மா அந்த மனையை விற்கிறாங்க. அதை விற்க விடாமல் நான் தடுக்கிறதா சொல்லி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் அந்த நாய்க்கு அந்த மனையை நாங்கள் தான் அதை ஆண்டு அனுபவிச்சுக்கணும் இருந்தோம். இப்போ அந்த மனையை விற்க போகிறாங்கன்னு சொல்லி யாரையும் நான் யாரும் கேட்கவும் இல்லை, நான் யாரையும் தடுக்கவும் இல்லை. அந்த இடத்த நான் அவங்களுக்கு மனைவிக்கு கொடுத்துட்டு தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கடன் வந்துடுச்சு. அந்த கடனுக்காக திருப்பி கொடுன்னு கேட்டோம், அவங்க கொடுக்கல. இந்த ஐஎஃப்எஸ்சில் போய் தான் காஞ்சிபுரம் தனசேகர் மதன கோபால் புள்ள தேவடியா புள்ள ஒருத்தங்கிட்ட இப்போ பணத்தை எடுத்துமே கொடுத்துட்டு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி எனக்கு கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. அதில் என் பழைய சொத்து இதெல்லாம் என்னோடய பழைய சொத்து மொத்தம் 8, இந்த மனையோட சேர்த்து 9 பிளாட். அது இல்லாமல் இந்த ஐஎஃப்எஸ்சில் சம்பாதிச்சது ஒரு 2 பிளாட்டு. 2 பிளாட் தான் ஐஎஃப்எஸ்சில் சம்பாதிச்சது. மற்றது எல்லாமே நாங்கள் 20-35 வருஷத்துக்கு முன்னே சம்பாதிச்சது. என்னோட சொந்த வருமானத்தில் நான் ஒரு தொழிலாக தெரியல. என்னோடய கஷ்டன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிறப்ப பார்க்குற நாய்களுக்கு தெரியாது. இவன் எப்படி சம்பாதிச்சுன்னு தெரியாது. அந்த நாய்களுக்கு அவங்கள நம்ம எதுவும் குற்றம் சொல்ல வேணாம், அவங்க விட்டு போவோம். இப்போ அந்த இடத்த விற்கிறதுக்கு நான் தடை பண்ணதாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கேத்திரி மோகன காவல் ஃபோன் பண்ணாங்க. அந்த ஃபோனில் என்னால் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கிட்ட அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி அமிச்சானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் உங்ககிட்ட. அதாவது மோரண காவல் நிலையம் எவ்வளோ எச்ச பொறிக்கு தேவடியா பசங்கன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போயிட்டு இந்த ஒரு சீட்டு நான் ஒரு நட்பு ரீதியாக ஒருத்தர் சீட்டு பணமாக கேட்டார். 2 லட்ச ரூபாய். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். அதில் அவருக்கு ஏதோ பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தார். 70,000 கட்டாது விட்டார். அந்த பணத்தை நான் அவருக்காக கொடுத்துட்டேன். அதில் அவன் அந்த ஜாதியில் இடையன், உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டுருப்போம். போன வீடியோவில் ஜாதியில் இடையன், நான் ஜாதியில் பள்ளின்னு வச்சுக்கலாம். நான் ஒரு உதவி செஞ்சு அந்த இடையனுக்கு போயிட்டு உதவி செஞ்சுன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு அவன் எங்கள் ஜாதியும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டும் கிடையாது. அந்த புறம்போக்கு பையன் எவனோ ஒருத்தனுக்கு எனக்கு ஒருத்தர் பழக்கம். அவனை கூட்டின்னு வந்தான். ஒரு உதவி தான் நம்ம செஞ்சோம். அவன் அதில் 70,000 கட்டாது விட்டு அந்த பணத்தை நான் கட்டிட்டு வந்தேன். அதுக்கு அவன் வீட்டை போய் எவன் வாங்கி கொடுத்தானோ அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வந்தேன். இது போன வீடியோவில் பேசுனது தான். இதனால் எதை சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் என் வீட்டாண்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் 7-8 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லோ மோரண காவல் நிலையம் சிஎஸ்ஆர் அவன் மேலே குற்றத்தை பதிவு பண்ணி எங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று கொடுக்கணும். ஆனால் நான் மனையாக விற்க வர்றவனை எவனோ தடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டு போனான்னு தேவடியா பசங்க. நான் போய் எந்த கையெழுத்தும் போடவே இல்லை, அதாவது கூப்பிட்டா விசாரணைக்கு வரலன்னு சொல்லிட்டு என் பேர் சிஎஸ்ஆர் காப்பி வீட்டு தேடி எடுத்துன்னு ஒரு கான்ஸ்டபிள் தேவடியா பையன் கொடுத்துட்டு போகிறான். ஆனால் நான் என்ன வீடு ஏடி என் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, அப்படியே எல்லோரும் அலறி கதறில் ஒரு மரண ஓலம் போட்டு கதறாங்க. என்னை இஷ்டம் வெளியே அடிக்க சொல்ல. அந்த தேவடியா பையன் இந்த இடப்பையன் என்னை அடிக்க சொல்ல. ஒரு உதவி செஞ்சேன் அவனுக்கு. நான் அவனை வீட்டில் போயிட்டு நான் அதே மாதிரி அவன் பொண்ணு புள்ளெல்லாம் இருக்க சொல்ல அவன் வீட்டில் போய் ஏறி வச்சு 4 பேர் இட்டு போய் அடிச்சிட்டோ இல்லை நானே கத்தி எடுத்துட்டு போய் வெட்டிட்டோ வரலாமா? போதையில் இருந்தால் கூட அவன் மொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவில் போய் படுப்பான். அவன் தேவடியா போதையிலே இருக்கிறான்னு கூட வச்சுக்கங்க. அவங்க அம்மாவில் போய் படுப்பானா? அவங்க அம்மாவில் விட்டுட்டு அவங்க அம்மாவில் போய் படுப்பானா? அந்த பொறிக்கு தேவடியா பசங்க கிட்ட போயிட்டு இது நான் குற்றச்ச இங்கேருந்து போலீஸ் பண்ணுறது சண்டைக்கு போலீஸுக்கு ஃபோன் போடாலும் கேட்கவே இல்லை. அது ராமகிருஷ்ணன் கேட்டு தொடச்சிட்டு போயினான்ட்டான். ஆனால் இவ்வளோ அக்குறும்பு நடந்தன இந்த தேவடியா பசங்க எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி அங்கே இந்த இவன் மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணி என்கிட்ட கொடுத்து அனுப்பலை. இது குற்றச்சாட்டு பதிவு பண்ணி கொடுத்து அனுப்பலை எனக்கு சிஎஸ்ஆர் காப்பியை. ஆனால் எந்த விதமே நான் எவனையும் அடிக்கவும் இல்லை, எவனையும் திட்டவும் இல்லை, அந்த மனையை வாங்க வரவனை நான் தடுக்கவும் இல்லை. ஆனால் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி மோரண காவல் நிலையத்துலேருந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துன்னு என்கிட்ட 2 காப்பியில் ஒரு காப்பி என்கிட்ட கொடுத்துட்டு அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தங்கிறான் பாரு, அந்த மொட்டை பையன் என்கிட்ட கையாத்து கேட்குறான். உங்களுக்கு இது மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அங்கே சிஎஸ்ஆர் காப்பி பதிவு பண்ணி எனக்கு கொடுக்காத தேவடியா பசங்க என் வீட்டு ஏறி அப்படின்னா எவ்வளோ பணம் அவன் பிஏ வாங்கி தின்னுருப்பான்னு நினைக்கிறீங்க? 2வது மணியோட அவங்க அப்பா ஆத்தா கிட்ட இவன் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பான், அவன் பிஏ வாங்கி தின்னுபிட்டு இப்போ கடையை தேடி சிஎஸ்ஆர் காப்பி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படியாப்பட்ட கேவலமான தேவடியா பசங்க நம்ம சமுதாயத்தில் ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறானுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா போலீஸும் நம்ம கண்டபடி திட்டலை. கேவலமாக எச்ச பொறிக்கு வேலை செய்கிற தேவடியா பசங்களை நம்ம திட்டுறோங்க. அவனை இன்னமா கேட்கறதுன்னு நமக்கு தோணலை. இன்னும் வண்டவட்டியாக கேட்க தோணுது. பொதுமக்கள் எல்லா சமூக வலைத்தளம் பொதுமக்கள் பார்ப்பாங்கன்றதுனால இந்த தேவடியா பையன்ற வார்த்தையோடு அவனை நிறுத்துறேன். இல்லைனா ஒரு நாள் மக்கள் மொத்தமாக கொந்தளிச்சு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி அவன் மொத்த பேரையும் உயிரோடு கொளுத்திடுவானுங்க ஒரு நாளைக்கு. இந்த எவமெல்லாம் ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கி துணிங்க ஆப்போசிட்டாக வேலை செய்கிறீங்களா தேவடியா பசங்களே, நீங்கள் மொத்த பேரையும் நீங்களா அக்குறும்பு அழிஞ்சு போய் ஒருத்தவங்க குடும்பம்லாம் ஒன்று கூட உருப்படாது போகண்டா நீங்கள். அப்போ பாரு அது இன்னொன்று பாருங்கள். அந்த கான்ஸ்டபிள் வந்தானே அந்த தேவடியா பையன்
அவன்லாம் எல்லாம் கடமைனா கரெக்டாக எல்லாத்துலையும் செய்யுங்கடா. தேவடியா பசங்களே நான் கேட்குறேன். நான் கடமைன்னு செய்கிறீங்களா நீங்கள்? தேவடியா பசங்க தானே நீங்கள் கூட்டி குத்து வாங்கி தோண்டு தேவடியா பசங்க தானடா. அந்த தேவடியா பையனுக்கு நீங்கள் வாங்கி தோணும் அவங்ககிட்ட அவன் பிஏ வாங்கி தோண்டு எனக்கு கேஸ் எடுக்காத விட்டு தேவடியா பசங்க தானடா நீங்கள். அதுபோல் இந்த தேவடியா பசங்களுக்கு கம்ப்ளைண்ட் அவனுக்கு மட்டும் எடுக்கணும். அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பிஏ வாங்கி தோண்டு இருப்பீங்க நீங்கள்? அப்போ அவனுக்கு வேலை செய்கிற தேவடியா பசங்க என்ன பண்ணீங்க நீங்கள்? நீட்டே 10 சேர்றா நான் அவனுக்கிட்ட கேட்டேன். வந்த கான்ஸ்டபிள் இருக்கிறான் அந்த நாய்கிட்ட கேட்குறேன். நம்ம என்னன்னு கேட்டேன். நான் வரலன்னா என்னடா பண்ணுவீன்னு கேட்குறேன். நம்ம சரி இல்லை சார் நான் அப்படி கேட்கல, மரியாதை குறைய கேட்கல. வரலன்னா தான் சார் பண்ணுவீன்னு கேட்டேன். நேரடியாக வந்து விசாரணை பண்ணுன்னு சொன்னானுங்க. நேரடியாக வந்து விசாரணை பண்ண 10ஆம் தேதி வந்து நேரடியாக வந்து விசாரணை பண்ணணும்னு சொன்னானுங்க. இன்றைக்கி டேட் 22ங்க. ஒரு தேவடியா பையன் கூட மோரன் காவல் நிலையத்துலேருந்து வரல. நான் என் மேலே தப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக விசாரணை பண்ணி அந்த இடத்த வைக்கணும் இல்லையா? இவனுக்கு புரோக்கர் வேலை தானே செய்கிறானுங்க இந்த தேவடியா பசங்க. மண்ணுக்கு இடத்துக்குலாம் புரோக்கர் வேலை தானே செய்கிறானுங்க தேவடியா பசங்க. அந்த இடத்த வைக்கணுமா வைக்க தேவையில்லை அவனுங்க. இப்போ சரி வைக்கிறானுங்களோ இல்லையோ என்கிட்ட நேரடியாக விசாரணைக்கு வரணும் இல்லை. 10ஆம் தேதி போன சொன்ன தேவடியா பசங்க 22ஆம் தேதி வரைக்கும் என்ன வரானுங்க இவனுங்க. எப்படியா பந்தது ஒருத்த அப்படியே ஒன்றுமே தெரியாது போனானுங்க. ஒரு ஏழைப்பட்ட மக்களும் ஒருத்த இவனுக்கு பண்ணவனுக்கு எவ்வளோ வேணா ரவுடிசம் பண்ணுவானுங்களா இவனுங்க. ஏன்டா ஒருத்த நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னன்னு கேட்க மாட்டீங்க. அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா செய்யாருக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன கம்ப்ளைண்ட். ஏன்டா அந்த செய்யாரு இருக்கிற டிஎஸ்பி ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்பெக்டரில் இருந்தாலும் நீங்கள் அவன் எவன் வந்து அக்குறும்பு குறைனா அவனுக்கு மயிர் அவனுக்கு சலாம் பண்ணி அவன் மயிர் பிடிங்கன்னு தான் வேலை செய்கிறீங்களா நீங்கள்? ஏன்டா அவங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா? எவனை ஏழைப்பட்ட மக்கள்லாம் எவனா பயந்தானா அவனை போய் அவனை நல்லா ஒருத்தவங்களை அசிங்கமாக கேட்கன்னு தோன்றா. எவனை ஏழைப்பட்ட மக்கள் தான் அவங்கள்ட்ட ரவுடிசம் பண்ணி அவனை பயமுறுத்தி மிரட்டி அவனை போயிட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கி அவனை என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள்? ஏன்டா எச்ச போறீங்க தேவடியா பசங்களா? இதுக்கு எதுக்குடா நீங்களாம் ஒருத்த போலீஸில் வேலை செய்கிறீங்க? போலீஸுக்கு வேலை செய்யறது போய் அவனுக்குன்னா போய் அவனுக்கு உருவு கூட விளக்கண்டு போட்டு உருவிக்கிற அந்த மாதிரி வேலை செய்யுங்களா நீங்கள்? பணத்தை வாங்கி தின்ற தேவடியா பசங்களாக இருந்தால் அவனுக்கு போய் அவனுக்கு விளக்கண்டு போட்டு உரு வேலை போய் அவனா அரசியல்வாதிக்கு பொதுமக்களுக்கு நீங்களா ஏழைங்களுக்கு எதுவும் வேலை செய்யாதீங்க. எவன்லாம் வரானோ அக்குறும்பு குறானோ அவனுக்கு போய் விளக்கண்டு போட்டு உருவிட்டு அவனுக்குலாம் போய் நைட்டும் பக்கத்தில் போய் வேலை செய்யுங்கடா. ஏன்னா பொதுமக்கள் வந்து நீங்கள் அசால்ட் பண்ணிக்கிறீங்க. எவனா பணம் கொடுத்தானா இந்த வேலை எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் பணம் கொடுங்க உங்களுக்கு உருவி மட்டும் விட்றேன். நான் கை காலெலாம் சொல்கிறேன். நான் வேறு எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கை காலெலாம் நான் உருவி விட்றேன்டா உங்களுக்கு சொல்லி போய் வேலை செய்யுங்கடா. எச்ச பொறிக்க தேவையா 10ஆம் தேதி என் மேலே தப்புக்குதுடா. 10ஆம் தேதி நீ கடமை தவறா தேவையா பசங்க தானே மோரண காவல் நிலையத்தில் செய்யாருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் மோரண செய்யாருக்கு உட்பட்டு மோரண காவல் நிலையக்கே திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுங்க. அதில் 2-3 இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், 4 எஸ்ஐ கிடக்குறானுங்க, இதில் கான்ஸ்டபிள் இருக்கிறானுங்க. கரெக்டாக கடமையை வேலை செய்கிறானுங்க. என் கடையை தேடி வந்து நீ சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டு போன தேவடியா பசங்க 10ஆம் தேதி வரன்ற இல்லை நேரடியாக வந்து விசாரணை பண்ணுவோம். 10ஆம் தேதி வரலன்னா நேரடியாக வரேன்னு சொன்னானுங்க. இன்றைக்கி 20 தேதி ஆச்சுங்க. ஏன் வரல? கடமை கரெக்டாக சரி தேவடியா பசங்க ஏடா வரல நீங்கள்? வாய்ப்பில் நீங்களா நீ பொறிக்க தேவடியா பசங்களாடா நீங்களாம் அவன் எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு வாங்கி தந்துட்டு அவனுங்களுக்கு உருவி விட்டு போய் வேலை செய்வீங்களா நீங்கள்? கம்ப்ளைண்ட் எப்படி எடுக்கிறாங்க இப்போ சிஎஸ்ஆர் காப்பி. இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி அந்த தேவடியா பணம் எழுதி கொடுக்கல. இவனுங்களுக்கு எதனா பணத்தை எத்தனை 5000 10,000 கொடுத்துட்டு வந்தால் இது மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை. சரி இவனுங்களுக்கு நான் கேள்வி கேட்டு இவனுக்கு என் மேலே சிஎஸ்ஆர் சரிடா நீங்கள் 5 வாங்காத தேவடியா பசங்க தான்டா உங்களை நான் கேள்வி கேட்டு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி போடுவீங்களா நீங்கள்? அடாங்க ஓத்தா அதில் என்ன விசாரணை தெரியாது எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு அனுப்புவீங்களா? ஏண்டா உங்களாம் வக்குத்து உங்களாம் வேலை செய்ய தெரியல, வேலை செய்ய முடியலன்னா உங்கள்கிட்ட போய் எங்கன்னா போய் பிச்சை எடுத்து உங்கள்கிட்ட சிவன் கோயில் உட்காந்து உங்கள்கிட்ட ஒன்று கட்டி வாங்கி துணுக்கணும். உங்களாம் பிச்சை எடுத்து ஒன்று பிள்ளைங்களாம் சம்பாதிச்சு வேலை செய்கிறா நீங்கள். இப்படி இந்த மாதிரிலாம் எதுக்குல வேலை செய்கிறீங்க? ஏன்னா அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஃபோன் போட்டு உங்கள்கிட்ட மிரண்டுவாங்களா உங்களுக்கு? ஏண்டா போலீஸ்லாம் ஒருத்தவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு நீ பொதுமக்களுக்கு தான் ஒருத்த நீ சேவை செய்கிற தேவடியா பையனி. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கினி. உங்கள் அம்மா நீ ஒழுங்காக உனக்கு வேலை செஞ்சால் உனக்கு சல்யூட் அடிப்பேன். நீ கண்டபடியே வேலை செஞ்சால் உனக்கு தேவடியா பையன் உங்கள் அம்மா ஓத்தவங்க மாணவரே ஏசுவேன் நான். நீ கடமை வேலை செய்யலாம் உனக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு தான் நீ உரிமையோடு நீங்கள் எங்களுக்கு வேலை செய்கிற நாய். நீ அந்த நாயோட நன்றியோடு வேலை செய்யணும். நீ நாயாக இருந்தால் கூட நன்றியோடு வேலை செய்யணும். நீ என்ன போன் போட்டு மிரட்டிங்கன்னு இருப்பேன். நீ வரல நான் எல்லாத்தையும் கூட்டின்னு இருப்பேன். எதுக்கு பேசணும் எதுக்கு பண்ண குற்றம் பதிவு வச்சு உங்கள்கிட்ட என் மேலே குற்றம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு என்னோட சொத்துக்கு என் வெக்கத்துக்கு என் பொண்ணு பிள்ளைக்கு சம்மந்தப்பட்ட சொத்துன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அது சிஎஸ்ஆர் கார்டு போகிற அளவுக்கு நீ பிடிங்களாடா நீங்கள்? அந்தளவுக்குலாம் நீங்கள் போலீஸ் வேலை செஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் அங்கே போலீஸ் வேலை செய்கிறீங்களா? அதுக்கெலாம் இதில் என்ன தர்மம் இருக்குது என்ன நியாயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அந்த சொத்து விசாரிச்சிட்டிங்க. என் மனைவிக்கு எனக்கே ஃபோன் போட்டு உன் மனைவிக்கு கொடுத்தியா அந்த சொத்து ஏன் வைக்க விடாது பண்ணுறீங்க என்ன கேட்குற நீ? எத்தனை பேர்கிட்ட நான் அடித்து வந்தவனுக்கு எவனை செருப்பத்தை அடிச்சு எவனை ஹாஸ்பிட்டல் எதுவுமே படுக்க வச்சுன்றத கேள்வி அவங்கள கேட்டீங்களா நீங்கள்? சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுக்கறதுல நீங்கள் பிடிங்கிட்டீங்களா நீங்கள்? தேவடியா பசங்களை இனிமேல் ஏன்டா வேலை செய்கிறீங்க நீங்கள்? 10ஆம் தேதி வரேன்னா தேவடியா பசங்க இன்னும் 20 தேதி ஆச்சுங்க. சூப்பராக வந்து நம்மளை அவன் கடமை கரெக்டாக செய்கிறோம் பாருங்கள். நன்றிங்க.